IMF தலைவர் கிறிஸ்டிலினா ஜியோர்ஜீவா இலங்கை வருகை, பொருளாதார மீட்பு மற்றும் சமூக எதிரொலி. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது தீபம் FM. இன்று நாங்கள் IMF தலைவர் கிறிஸ்டிலினா ஜியோர்ஜீவாவின் இலங்கை வருகை, அதன் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விளைவுகள். இலங்கை கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியான பொருளாதார சிக்கலை சந்தித்து வருகிறது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, பண மதிப்பின் வீழ்ச்சி, வேலைவாய்ப்பு குறைவு, உணவு மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வு, இந்த அனைத்தும் பொதுமக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் பின்னணியில் IMF தலைமை அதிகாரி பிப்ரவரி 16, 18 வரை இலங்கை வருகை தந்துள்ளார். இது வரும் ஒரு சாமானிய வருகை அல்ல. இது நிதி சீர்திருத்தம், சமூக மீட்பு, அரசியல் சமநிலை ஆகியவற்றின் மையத்தில் நடைபெறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இந்த வருகையின் முக்கிய காரணங்களில் ஒன்று, கடந்த ஆண்டு ஏற்பட்ட சூறாவளி டிட்வா. நாடு முழுவதும் வீடுகள் சேதமடைந்தன, விவசாய பகுதிகள் அழிந்தன, அடிப்படை கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டன. இதனால் பொருளாதார மீட்பு திட்டங்களுக்கு அதிக அவசரம் ஏற்பட்டது. IMF வருகை இந்த நிலையில் நிதி ஆலோசனையும் மீட்பு திட்டங்களையும் நேரில் கண்காணிக்கும் ஒரு வாய்ப்பு. ஆனால் இது அரசியல் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளுடன் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது. IMF வழங்கும் ஆலோசனைகள் பொதுவாக நிதி சீர்திருத்தம், பணவீக்கம் கட்டுப்பாடு, வருமான மேம்பாடு, தேவைகள் திறன் மேம்பாடு. ஆனால் இந்த மாற்றங்கள் சமூகத்தில் சில நேரங்களில் எதிர்ப்பு உணர்வுகளையும் அரசியல் விமர்சனத்தையும் ஏற்படுத்தும். மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் வேலை வாய்ப்பு, விலை கட்டுப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் நாட்டின் உள்நிலை சுதந்திரம். IMF உதவிகள் பொருளாதார கட்டாயங்கள் எனும் விமர்சனத்தை பெறுவதும் குறிப்பிடத்தக்கது. சில அரசியல் கட்சிகள் இதை வெளிநாட்டு கட்டுப்பாடு என விமர்சிக்கின்றனர். ஆனால் உண்மையான சவால் நாட்டின் நீண்டகால பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பு இடையே சமநிலை உருவாக்குவது. இந்த வருகை ஒரு நேரடி நிதி உதவி மட்டுமல்ல, அது அரசியல், சமூக, பொருளாதார தொடர்புகளுக்கு புதிய கட்டமைப்பை உருவாக்கும். மக்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, அரசியல் உரிமைகள் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நிலையில் நிறுத்தப்பட வேண்டும், சமூக சமநிலை பாதுகாக்கப்பட வேண்டும். கடைசி நினைவூட்டல், IMF தலைமை அதிகாரியின் வருகை இலங்கையின் பொருளாதார மீட்பின் ஆரம்பப்படி. அது வெறும் நிதி ஆலோசனையாக அல்லாது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை, ஒரு நாட்டின் மறுபடியும் எழுச்சியை சுட்டும் தருணம். இந்த கட்டுரை முழுவதும் மக்கள் உண்மை, நீதிமுறை மற்றும் சமூக பாதுகாப்பு இடையே எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இது உங்கள் தீபம் FM-இன் சிறப்பு கட்டுரை. உங்கள் கருத்துக்களையும் பகிரவும். சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வை பரப்புவோம். நன்றி.